ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித்தியாசமாக ஒரு பாவக்காய் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாவக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நான் பாவக்காவில் அந்த 2 பக்கம் இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு உள்ள நடுவில் வந்து கத்தியில் ஒரு கோடு போட்டுட்டு கத்திலேயே அந்த விதையெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த பாவக்காவை வந்து அந்த மோர் தண்ணியில் ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சிடலாம். இது எதுக்காக இப்படி ஊற வைக்கிறோன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பு தெரியாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மோர் தண்ணியில் ஊற வைக்கிறோம். இது வந்து ஒரு 1/2 hour ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு 7-8 முந்திரியும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின உடனே இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், சுட சுட சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், கசப்பே தெரியாது. இப்போ வந்து இது சூடு நல்லா ஆறிடுச்சு. நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த பொடியை வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு 1/2 hour நல்லா ஊறி இருக்குது. அந்த பாவக்காவை தண்ணி இல்லாமல் வெடிகட்டி நல்லா இருத்துட்டு உதிரிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அந்த பொடியை தான் நம்ம இந்த பாவக்காவோட ஹோல்ஸில் ஃபுல் பண்ண போகிறோம். அந்த பொடியிலேயே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாவக்காவோட அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது உள்ளே போட்டு நல்லா ஃபுல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த பொடியை வந்து நான் ஃபுல் பண்ணிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த பாவக்காவை அப்படியே எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதித்ததும் இந்த இட்லி தட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துலேயே பாவக்காய் வந்து சூப்பராக அருமையாக வெந்துடும். திருப்பியும் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கடலப்பருப்புலாம் வதக்கணும் பார்த்திங்களா, அந்த கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 குட்டி சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பாவக்காய் அந்த பொடியிலையும் மிளகாத்தூள் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பாவக்காவும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஊற்றின தண்ணியும் நல்லா சுண்டி இந்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச பாவக்காவை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம அப்படியே கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் நம்ம சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான வித்தியாசமான பாவக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.